அன்பால் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் பணி வந்திருக்குது. இந்த ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்டிருந்தீங்க, எப்போ பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி வரும், அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணிலாம் பார்த்திங்கன்னா எப்போ வரணும், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தமிழகத்துலேருந்து ஒரு ஆசிரியர் பணி பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்குது. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா தற்காலிகம் கிடையாது, நிரந்தரம் மட்டும்தான். பணி நிரந்தரம் சொல்லி பர்மனெண்ட் சொல்லிட்டாங்க. சம்பளம் இந்த ஜாபுக்கு 36,000 ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்லா நினச்சி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்கிறதுக்கு 17/6/2025. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி, எப்படி விண்ணப்பிக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணணும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும். அங்கன்வாடி சத்திரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேர்காணல நம்ம சேனலில் சொன்ன கொஸ்டின் மட்டும்தான் வந்துக்குது. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் கிடச்சி நீங்கள் போனீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். வாங்க எப்படி விண்ணப்பிக்கன்னு சொல்லி பார்க்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னா, என்ன தகுதி என்ன குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பள்ளிக்கு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கோம். முதுகலைக்கு யார் படிச்சுக்கிறீங்களோ அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்க எதில் படிச்சிருக்குன்னா ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா பாடமாக எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா படித்து தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் டீச்சர் தான் பார்த்திங்கன்னா வாண்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் இருக்குதா, மற்ற சப்ஜெக்ட்லாம் கிடையாதா, வேறு படிச்சுக்கிறீங்களோ இல்லையானா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது ஆங்கில பாடம் மட்டும் கேட்டிருக்காங்க. வேறு எந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேணும்னு சொல்லி கேட்டாங்களோ தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்தில் கேட்டாலும் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிரும். நீங்கள் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஜாப்க்கான கல்வி தகுதி 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ். நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு அடுத்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ஏ ப்ளஸ் பிஎட் ப்ளஸ் டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த ஜாப் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த பணிக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 36,000லேருந்து 1,35,000 வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃபு பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த ஜாப் ஜாயின் பண்ணிட்டீங்களா உங்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த பள்ளிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன வயசு கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வயசும் கொடுக்க கிடையாது. வயது வரம்பு எதுவுமே குறிப்பிட கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எம்ஏ ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தா இப்போ தான் முடித்து வெளியே வரீங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பட்டம் எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. ஒரு 50 உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து விண்ணப்பிங்க. ஏன்னா நீங்கள் வேறு ஸ்கூலில் கூட ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கூலில் கம்மியாக இருக்கும், இதில் கூட அதிகமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பார்த்திங்கன்னா 36,500ங்கிறது மினிமம் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வரைக்கும் எப்படி வேணாலும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த பள்ளி விண்ணப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது நிபந்தனை இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்னா எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனைலாம் என்னென்னா ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பாடம் எடுக்கணும். அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா ட்ரெஸ் கோடு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு பார்த்திங்கன்னா வரணும் ஸ்கூலுக்கு. அதே மாதிரி குழந்தைங்கிட்ட எந்த கோபமும் படக்கூடாது. ஏதாவது அவங்க பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சாவோ ஏதாவது பிரச்சனைனா உடனே பார்த்திங்கன்னா உயர் அதிகாரி அதாவது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். நீங்களே பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா படிக்கலனாவோ இல்லை வேறு ஏதாவது சேட்டை பண்ணாலோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இளம் பருவத்தில் கண்டிப்பாக சேட்டை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வர வைக்கலாம்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டில் தான் சொல்லணும், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பிளைனஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே விண்ணப்பிக்கணும், இது வாங்க பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய பயோடேட்டா நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது ரெஸ்யூம்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்யூமை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பராக இருக்கட்டும், உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரெஸ்யூமில் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம்லேயே ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கார்னரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கல்வி சான்றிதழ் நகல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பிஎட்டாக இருக்கட்டும், எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஜெராக்ஸ் ஒன்ஸு எடுத்துங்க. ஜெராக்ஸ் எடுத்து அதெல்லாம் நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட்டை நீங்கள் போடணும். உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், A4 சீட் போஸ்ட் கவர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கிங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்ப போகிறீங்க, அதனால் நீங்கள் போஸ்ட் கவர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கிங்க. அடுத்து உங்களுடைய பயோடேட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ் நகல் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த A4 சீட் போஸ்ட் கவருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பாஸ்போர்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய ரெஸ்யூமையும் சேர்த்து ஒட்டிடாதீங்க, அது உள்ளே போட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டு மேலே அந்த கவர் மட்டும் ஒட்டிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்பு போஸ்ட் கவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸும் அதே மாதிரி எந்த அட்ரஸுக்கு அனுப்புகிறீங்களோ அந்த அட்ரஸ்லாம் எழுதணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு அனுப்புனர் முகவரி வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அதேமாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 அட்ரஸ் எந்த முகவரிக்கு அனுப்பணுமே அந்த முகவரியுடைய அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். அது எந்த அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அந்த அட்ரஸ் எழுதி நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பிடுங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் SPK பெண்கள் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா அருப்புக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பின்கோடு 626101. இந்த பின்கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா SPK பெண்கள் மேல்நிலை பள்ளி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. அந்த செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா, நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க. நேர்முக தேர்வு எப்போனா வந்து பார்த்திங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகணும். இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்டர்வியூ நடக்குதுன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் 10th 12th இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு மேனேஜ்மெண்ட்டு அந்த குழந்தைங்கிட்டலாம் கேட்டு அதுக்கு அதோட இதை வச்சு தான் உங்களுக்கு மார்க் போட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேராக போங்க. விண்ணப்பம் செய்ய வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 17/6/2025 அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்த்துடணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் எப்படி கேட்கணும், யார் கேட்கணுன்னா அதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9443920179 இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரீச் ஆகலாம். அடுத்து 0456622017 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.